ஹாய் நண்பா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூர்யா எமர்ஜென்சி எல்இடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் இல்லாமல் 2 மணி நேரம் யூஸ் ஆகும், வித் வந்து 4 மணி நேரம் யூஸ் ஆகும்னு போட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சுவிட்சு போட்டிங்கன்னா கரண்ட்டு போட்டாலும் லைட் எரியும். மீட்ரு பெட்டி ஷடவுன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது லைட் எரிய ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ராடக்ட் வந்து மேட் இன் இந்தியா, நியூ டெல்லி. இவங்களோட வெப்சைட் எல்லாமே கொடுத்துருக்காங்க, டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. இது நீங்கள் ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம் தேட வேண்டிய தேவையே கிடையாது. ஆல் எலக்ட்ரிக் கடை எல்லா கடையிலையும் இருக்கும். உங்களுக்கு வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் வாரண்டி வேறு கொடுத்துட்றாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 220 x 240 வோல்டு 50 ஹச் ஜெட்டு போட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா 12 வாட்ஸ் எல்இடி லேம்பு 4 மணி நேரம் சார்ஜ் நிற்கணும் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி யூஸு அப் டு 4 வோல்ட்ஸ் பேக்கப் அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 மணி நேரம் யூசேஜ் ஆகும் அப்படின்னு பார்த்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பவர் ஒன் ஃபார் சார்ஜிங் டைம் 10 கோர்ஸ் வரைக்கும் இங்கே யூஸ் பண்ணணும். ஆப்ரேட் டைம் வந்து 10 to 40 டிகிரி செல்சியஸ். ஆட்டோமேட்டிக்ஸ் லைட்ஸ் ஆப் ஒன் பவர் ஃபெயிலர் அப்படின்னு வந்திருக்கு. இன்புல்ட் பேட்ரி வந்து ஓவர் சார்ஜ் ப்ரொடக்ஷன். வெயிட் ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் ரேஞ்ச் வந்து 140 வோல்டு இன்ட்டு 280 வோல்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. நான் நிறையா கடையில் நிறையா கஸ்டமர்கிட்ட சேல்ஸ் பண்ணியிருக்கேன். 1 இயர் வாரண்டி கொடுத்தாலும் உங்களுக்கு 2 இயர்ஸ் யூஸ் பண்ணுற அளவுக்கு இது பவர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப கிளியரன்ஸாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சுருந்தீங்கனாலே போதும். என் கையை பார்த்தீங்கன்னா நல்லா கூர்ந்து பாருங்கள். என்னோடய கையில் ஈரப்பசை இருக்கும், ஈரப்பசை நீங்கள் கிளிக் பண்ணாலும் எரியும். மற்றவங்க இது மேஜிக்குவாங்க, இது மேஜிக்லாம் கிடையாது. உங்களுக்கு யூஸ் பண்ணால் பேட்ரி தனியாக கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கனாலே தெரியும். அடுத்து நீங்கள் பேட்ரி போச்சுனாலும் மாற்றிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ரி கம்ப்ளைண்ட் 1 இயர் வாரண்டினா உங்களுக்கு பல்போட மாற்றி கொடுத்துருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட்ரி அடுத்து 1 இயர் முடிஞ்சுன்னா நீங்கள் இந்த பேட்ரி ஒரு 130 ரூபா அந்தளவுக்கு வாங்கி போட்டாலே போதும், மறுபடியும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அது வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜபிள் பேட்ரி அதுக்கூட நேமு. இதெல்லாம் நல்லா கார்னர் நல்லா பற்ற வச்சு நல்லா கிளியரன்ஸாக இருக்குது, சில்வர் கோல்டிங்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு லுக்கான கண்டிஷனு. வெளிச்சமும் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், இது வந்து பார்த்திங்கன்னா 12 வாட்ஸில் வந்து வெளிச்சத்துக்கு எரியும், 10 வாட்ஸில் வந்து உங்களுக்கு கரண்ட் இல்லைன்னா எரியும். அப்படியே இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 10 வாட்ஸ் கணக்கில் வந்துடும். 2 வாட்ஸ் ட்ரிம் ஆகும், மற்றபடி ஒன்றும் கம்ப்ளைண்ட்லாம் கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு ஒயிட் கலர் தனியாக இருக்கிறது வந்து அதோட இது வந்து பார்த்திங்கனால பேட்ரியோட இது பார்த்துக்கோங்க, பார்த்திங்கனாலே தெரியும். 3 x 4 வோல்ட்டு பேட்ரி. இதுவும் கடையில் கன்ஃபார்மாக கிடைக்கும், எல்லா எலக்ட்ரிக் கடையில் கன்ஃபார்மாக கிடைக்கும். நீங்கள் 1 இயர் முடிஞ்சு உங்களுக்கு எதுவும் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா பல்போட உங்களுக்கு மாற்றி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது நாங்கள் கேரண்டியை வந்து உங்களுக்கு ரைட்டிங்கில் எழுதி கொடுத்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோட ரிங்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு குவாலிட்டியான ரிங்காக கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸும் நல்லா கொடுத்துருக்காங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய்.